இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறாங்க ஆயா. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வைக்க போகிற மீனுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா வானலியில் காயணும். சூடு ஏறணும்னா எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போடணும். எண்ணெய் காயில் அதனால எந்த ஒரு 2 நிமிடம் எண்ணெய் காயில் காஞ்சோன்னா கடுகு போடணும். நல்லா சூடு ஏறணுன்னா கொஞ்சம் கடுகு தேவையான அளவு கடுகு நல்லா பொரியணும். ஐயா தேர் மீன் குழம்பு பாருங்க. மீன் குழம்பு சமைச்சாங்களே உருளைக்கிழங்கு சிக்கன் குழம்பு ரெடி. வெங்காயம் பொன்னிறமாக ஆயா 2 சைடு அடுப்பு வச்சு கால் பண்ணுறாங்க. கடுகு போட்டாச்சு. பொரியவில்லை என்றால் கிளறி விடும். தேவையான அளவு பூண்டு பல் ஏற்கனவே நீங்கள் உரிச்சு வச்ச பூண்டை எடுத்து அப்படியே அந்த எண்ணெயில் போட்ட வேண்டியதுதான். தேவையான அளவு போட்டால் போதும். ஆயா வேறு வரணும். இருக்கிற கும்பப்படையிலுக்கான மீன் குழம்பு ரெடி ஆகுது. ஆயா கை பக்கத்தில் மீன் குழம்பு ரெடி ஆகுது. எண்ணெய் காஞ்சினே இருக்குது. கடுகு காஞ்சி தேவையான அளவு வெந்தயம். பூண்டு போட தேவையான தேவையான அளவுக்கு வெந்தயத்தை போட்டு நம்ம வதக்க வேண்டியதான். நல்லா பூண்டு இதெல்லாம் வதங்கணுன்னா வெங்காயம் அதுவும் தேவையான அளவு போட்டு பூண்டு சேர்ந்தோன்னா வெங்காயத்தை போடணும். வெங்காயமும் பொன்னிறமாக வறுபட வேண்டும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிற முடியும் வதங்க பொன்னிறமாக நல்லா வதங்கணும். இந்த இருட்டிலையும் எங்கள் ஆயா மீன் குழம்பு வச்சுருந்தது எல்லாம் பாருங்கள். நான் அப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு மூடி போட்டலாம். இப்போ நம்ம ஆயா அங்காரமாக்கு கும்பப்படையிலுக்கான மீன் குழம்பு வைக்கிறாங்க. எவ்வளோ நேரம் வேகணும்? 10 நிமிஷத்தில் வெங்காயம் வதங்கணும்னா ரெடி பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கணும். அடி பிடிக்காத லெவல் பொன்னிறமாக வர முடியும் வதக்கினே இருக்கணும் வெங்காயம். அப்போ தான் மீன் குழம்பு ருசி அப்போ தான் ருசி கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தயாராகுது. இன்னும் பொன்னிறமாக வெங்காயம் வதங்கணும். கொஞ்சம் நேரம் இருட்டு கும்பப்படையில் ரெடி ஆக போகுது மீன் குழம்பு. பொன்னிறமாக வந்து யாரும் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிருக்காரு. அதனால வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ அதுக்கேற்ற பொருட்களை அளவுக்கு ஆயா ப்ரிப்பராக எதாவது எடுத்து வைக்கிறாங்க. அளவுக்கு வெட்டி வச்சு தக்காளி போடுறாங்க. மீண்டும் தக்காளி போடுறாங்க. தக்காளி போட்டேன். அப்படியே வரக்கூடாதா? தேவையான அளவுக்கு உப்பு. மீன் குழம்பு ருசிக்கு ஏற்ற போகிறதுக்கு சமைக்க ஆரம்பிச்சுன்னா தேவையான அளவு கல் உப்பு. அப்போ தான் நல்லா ருசி. தேவையான அளவுக்கு ஆயாவோட மீன் குழம்புக்கு இயங்காத ஆள் இல்லை. நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா உப்பும் கல் உப்பு போட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். மூடி போடுமா. இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். தேவையான அளவு வீட்டில் அரைச்ச மிளகா தேவையான அளவு ஆயா தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ பக்கத்து வீட்டு மிளகாத்தூள் மீன் குழம்புக்கு ருசி கொடுக்கறதுக்கோசம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி மிளகா போட்டு நல்லா மிளகா பச்சை வாடை போகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு வதக்கணும். நல்லா கிண்டி போட்டுக்கோங்க. ஆயாவை பார்த்துக்கோங்க. ஆயா வேறு விட்டு செய்கிறாங்க. தேவையான அளவு பச்சை மிளகா. டேஸ்ட்டுக்கு ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ பச்சை மிளகா சேர்த்துக்கிறீங்களோ நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்து ஆட் பண்ணோன்னா குழம்போட மனத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா குழம்புக்கு ருசி கொடுக்குறது. ஏற்கனவே நம்ம ஊற வச்ச புளி கரைச்சலை ரெடி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்ச நேரம்
அப்போ தான் வேகணும் குழம்புக்கு நல்லா காட்டிட்டு ஊற்றியா புளி கரைசல் கரத்தில் ஊற்றி புளியும் ரைசர் இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து புளியை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஊற வச்சு கரைச்சி ஊற்றணும். அப்பதான் தேவையான அளவு புளியை கரைச்சிக்கணும். அதிகமாக போட்டு குழம்போட நிறத்தை பாருங்கள், தன்னால் மாறுது. மீண்டும் தேவையான அளவுக்கு புளி கரைசலை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம மீன் குழம்பு மீன் குழம்பு பக்குவத்துக்கு கொஞ்சம் புளிப்பாக கொண்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்போட வாசனைக்கு கொத்தமல்லி குழம்பு வாசனைக்கு சேர்க்கப் போறாங்க. கொஞ்சம் மல்லி. நல்ல வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மணமாக இருக்கும். மல்லியோட வாசனை சேர்க்கறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு குழம்பு கிண்ட ஆரம்பிக்கிறாங்க. பேக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சாலும் கொஞ்சம் மூடிய குழம்பு ரொம்ப கொதி விட ஆரம்பிச்சு. இந்த மாதிரி முட்டை பபுள்ஸ் வர மாதிரி கொதிக்க விடுங்க. இப்போ மூடி ஆயவும் தேவையான அளவு நம்ம சில்லி போடலாம். காரமான மிளகா போடு, வெறும் மிளகாத்தூள் தட்டி தேவையான அளவு கலருக்கு போட்டுக்கலாம். தூவி போடுமா? தேவையான அளவு மிளகா போட்டு போதும். தேவையான அளவு கலர் போட்டு குழம்பு நல்லா கொதிக்கும். 3/4 கிலோ தனியா நல்லா குழம்பு கொதித்து வர நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்க கை வச்ச மீனை அதில் போடணும். மீனை போட்டு கேசரி குழம்பு ருசி பார்க்கலாம். நம்ம என்ன மாதிரி மீன் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு ருசி கொடுக்கும். மீனை ஆவி பக்குவமாக ஏன்னா ஒரு குழம்பு ரெடி ஆகுது. எண்ணெய் பிரிஞ்சதாம மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. மீன் குழம்பு ரெடியாகி விட்டது. எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வர நேரத்தில் மீனை போட்டு இறக்க வேண்டியது. எண்ணெய் பாருங்க அப்படி தனியாக வரப்போகுது. கொஞ்ச நேரத்தில் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு மீனை போட வேண்டியது. பார்த்துக்கோங்க, ஆயா மீன் குழம்பு நைட்டில் கிண்டிக்கினே இருக்குது. போட்டு இப்போ மீன் போட போகிறாங்க. இப்போ மீன் சேர்க்கும் தருவாங்க. போட்டால் உடையாம இது வந்து ஒரு மீனை காட்டுமா? இது வந்து காணாங்கத்தனுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருந்தது ஐல. போட்டு எவ்வளோ குழம்பு கிட்டியாக இருக்குதுன்றது ஹைலைட். காணாங்கைத்தை ஐலை பாருங்க. மீன் போட்டோடனே எண்ணெய் எடுத்து பாருங்க பாருங்க. ஒரு கொதி வந்தோன்னா குழம்பு இறக்க வேண்டியது தான். மீனை போட்டு அப்போ தான் மீன் கரைஞ்சி விடும். சீக்கிரம் மீன் வெந்துடும். இந்த மீன் வந்து நான் சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் இதில் குக் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக வெந்து இறக்கிக்கணும்னு சொல்லிவிடுங்க ஒரே வார்த்தையா.